Taste the Daily. கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதர் கோயிலில் ஆடி மாதம் முதல் தேதியை முன்னிட்டு யானைகளுக்கு உணவு ஊட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். திருவிழா எவ்வளவு கோலாகலமாக நடைபெற்றது? மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மிக பிரசித்தி பெற்ற திருச்சூர் வடக்குநாதன் அந்த யானைக்கு சோறூட்டும் திருவிழா அப்படிங்கிறது மிக மிக பிரசித்தி பெற்றதாகும். இது ஒவ்வொரு வருடமும் மிக கோலாகலமாக நடைபெறும். தமிழ் மாதத்துல ஆடி மாதம் சொல்ற மாதிரி கேரளாவில் மலையாளி மக்கள் இந்த மாதத்தை கட்கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற 50க்கு மேற்பட்ட யானைகள், அதாவது கோயில் யானைகள், இதோட வளர்ப்பு யானைகள், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வடக்குநாதர் கோயில் முன்பாக எல்லா யானைகளையும் கொண்டு இந்த திருவிழா உணவூட்டும் திருவிழா அப்படிங்கிறது நடைபெறும். முன்னதாக பாத்தீங்கன்னா வடக்குநாதர் கோயில் மேல்சாந்தி செருமுக்கு ஸ்ரீராஜ் நாராயண சுவாமி பாத்தீங்கன்னா குருவாயூர்ல இருக்க லட்சுமி, அதாவது குருவாயூர் கோயிலுக்கு சொந்தமான லட்சுமி யானைக்கு சாப்பாடு உருண்டையை வழங்கி இந்த உணவூட்டும் திருவிழாவை தொடங்கி வச்சார். இந்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா யானைகளுக்கு 2000 கிலோ அவல் உருண்டைகள், 100 கிலோ சாப்பாடு உருண்டைகள் மற்றும் கரும்பு, தர்பூசணி, வாழைப்பழங்கள், அன்னாச்சி பழம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 800 கிலோ இதெல்லாம் வழங்கப்பட்டுச்சு. இந்த திருவிழா முடிஞ்ச உடனே, அதாவது இன்னைக்கு உணவூட்டும் திருவிழா முடிஞ்ச உடனேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலத்திற்கு கோயில் யானைகள் மற்றும் வளர்ப்பு யானைகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மூலிகை சிகிச்சைகள், புத்துணர்வு முகாம்கள் நடத்துவது வழக்கம். இங்க பாத்தீங்கன்னா யானைகளுக்கு எல்லா சிகிச்சையிலும் வழங்கப்பட்டு அந்த யானைகளை ரொம்ப புத்துணர்வா கொண்டு வருவாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த டயத்துல பாத்தீங்கன்னா வளர்ப்பு யானைகள் எல்லாமே இந்த வாடகைக்கு, கோயில் வாடகைகளுக்கு, மிச்ச பொது ஃபங்க்ஷன் வாடகைக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடு பாத்தீங்கன்னா இந்த யானைகள் இந்த உணவூட்டும் திருவிழா தொடங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வனத்துறை மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் இந்த யானையை சோதனை செஞ்சு இந்த யானைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு, இந்த திருவிழாவில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் கொடுத்த பிறகுதான் இந்த திருவிழாங்கிறது தற்பொழுது தொடங்கியுள்ளது. விரிவான விவரங்களை வழங்குவதற்கு நன்றி சிவசபாபதி. Taste the Daily.